Hi everyone. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா CNC lathe. CNC அப்படினாக்கா Computer Numerical Control அப்படின அர்த்தம். சோ இந்த வீடியோல CNC lathe-னா என்ன அப்படின்றது பத்தியும் அதனுடைய parameters பத்தியும் CNC ல யூஸ் பண்ணக்கூடிய G codes and M codes-ல important ஆன codes பத்தியும் and ஒரு program வச்சு அதனுடைய example பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. CNC lathe machine explanation பார்த்தோம்னாக்கா CNC lathe is a machine tool that uses computer controlled movement to shape cylindrical or symmetrical parts. It works by rotating a workpiece while a cutting tool moves along various axes to remove material and create the desired shape. So CNC lathe machine அப்படின்றது வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்ற lathe machine உடைய சேம் as performance தான். ஸோ நார்மலா யூஸ் பண்ற லேத் மிஷின்ல பார்த்தோம்னாக்கா நம்ம மேனுவலா வந்து ஆப்ரேட் பண்ணுவோம். பட் CNC அப்படின்றப்போ இதுல வந்து கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம் வந்து அட்டாச் ஆகிட்டு இருக்கிறதால நம்ம கம்ப்யூட்டருக்கு நம்ம இன்புட் கொடுக்கறது மூலயமா அந்த கம்ப்யூட்டரே வந்து லேத் மிஷினை ஆப்ரேட் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இதுல CNC அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இதுல கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதால அதுக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதாவது கோடிங் அப்படின்றது வந்து இதுல வந்து மெயின் ரோல் வந்து பிளே பண்ணுது. CNC லேத் மிஷினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ஹெட் ஸ்டாக்கு, நெக்ஸ்ட்டு வந்து பெட்டு, வந்து இந்த ஏரியா வந்து பெட் அப்படின்னு சொல்லுவோம். ஹெட் ஸ்டாக்கில் தான் வந்து ஸ்பிண்டில் வந்து கனெக்ட் பண்ணி அது வந்து சக்கு கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து மோட்டரைஸ் சிஸ்டம் இருக்கும். அந்த மோட்டர் ஆன் பண்ணி சுத்த அது மூலயமா கனெக்டில் பெல்ட் மூலயமா கனெக்டில் இருக்கக்கூடிய சக்குமே வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த சக்கில் தான் வந்து நம்ம ஒர்க் பீஸை வந்து ஹோல்டு பண்ணி கேரி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா டெயில் ஸ்டாக் வந்து இப்போ ஒரு லென்த்தியான ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம இதில் லோட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது ரொட்டேட் பண்ணும்போது அதில் வந்து பேலன்சிங் இம்பேலன்ஸ் ஆகும்போது அதனுடைய இன்னொரு எண்டில் வந்து இந்த டெயில் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணி அதை வந்து ரொட்டேட் ஆகும்போது வைப்ரேட் ஆகாமல் ஹோல்ட் பண்ணுறதுக்கு இந்த டெயில் ஸ்டாக் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து டெயில் ஸ்டாக் குயில் அப்படின்றது வந்து அந்த டெயில் ஸ்டாக்ல முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அமைப்பை தான் வந்து டெயில் ஸ்டாக் குயில் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா ஃபுட் ஸ்விட்சஸ் ஆர் பெடல். இது எதுக்குன்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ஒரு மிஷின்லையும் வந்து செட்டிங் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டெயில் ஸ்டாக் இந்த குயில் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஃபுட் ஸ்டெப்பை யூஸ் பண்ணியுமே வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எதுக்குனாக்கா ஒரு பாட்டை நம்ம வந்து லோட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பெடலை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த டெயில் ஸ்டாக் போய் அது கூட வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா இது ரெண்டு தான் வந்து CNCயில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான இடம். ஃபஸ்ட்டு வந்து டூல் டரட்டு, நெக்ஸ்ட் ஒன் வந்து CNC கண்ட்ரோல் பேனல். ஸோ டூல் டரட் அப்படின்றது வந்து நம்ம ஒரு ஜாபை சக்கில் லோட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஜாபில் வந்து நம்ம வந்து டர்னிங் பண்ணுமா, ஃபேஸிங் பண்ணுமா, ட்ரில்லிங் பண்ணுமா அப்படின்னு சொல்லி எந்த ஆப்ரேஷன் பண்ணுமோ அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவையோ அதை நம்ம வந்து ஹோல்டு பண்ணி கேரி அவுட் பண்ணுறது தான் இந்த டூல் டரட் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இந்த CNC கண்ட்ரோல் பேனல் அப்படின்றது வந்து CNC அப்படின்னாலே கம்ப்யூட்டரைஸ்ட் நியூமெரிக்கல் கண்ட்ரோல். ஸோ இதுக்கு தேவையான ப்ரோக்ராம் லாங்குவேஜஸை நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த கண்ட்ரோல் பேனலில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு தான் வந்து மெயினாக நம்ம CNCயில் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமானது. ஸோ இது வந்து நார்மலாக லேத் மிஷின்லேருந்து இது ரெண்டு தான் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. மற்றது எல்லாமே வந்து லேத் மிஷினில் இருக்கிறது தான் லேத் மிஷின்லேயே நம்மளே பார்த்துருப்போம். ஸோ அதில் பர்ஃபார்ம் பண்ணுற கான்செப்டில் தான் வந்து இதுவுமே வந்து ஒர்க் ஆகும். ஸோ CNC லேத் மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா CNC லேத் ஹேஸ் 2 மெயின் ஆக்சிஸ் ஆஃப் X and Z ஆக்சிஸ். ஸோ இதான் வந்து ஒரு CNC லேத் மிஷின் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இதில் வந்து மெயினாக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து டிபெண்டிங் ஆன் த டூல், கட்டிங் டூலை பேஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து Z ஆக்சிஸில் இருக்கக்கூடிய மூமெண்ட்டை குறிக்கும். அண்ட் X அப்படின்றது வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட், டூலோடைய ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூமெண்ட் தான் வந்து இந்த X ஆக்சிஸ் அப்படின்றது வந்து குறிக்குது. ஸோ Z அப்படின்றது இந்த டைரக்ஷனையும் X அப்படின்றது வந்து மேலே கீழே போயிட்டு வர்றதையும் வந்து குறிக்கிறது தான் வந்து இந்த ரெண்டு ஆக்சிஸும். தென் வந்து the spindle holds and rotate the material while the cutting tool revolve along the axis. ஸோ நம்ம பர்டிகுலர் ஒர்க் பீஸை நம்ம சக்கில் லோட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணும்பொழுது
நம்ம ஒர்க் பீஸ் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ அட் த சேம் டைம் வந்து யூஸ் G codes to instruct the machine how to cut, how fast to spin and how deep to go. So program can create completely shapes with incredible accuracy and repeatability. ஸோ நம்ம வந்து ஒரு பார்ட்டை நம்ம சக்கில் லோட் பண்ணிட்டு அதை வந்து ரொட்டேட் பண்ணும்பொழுது நம்மளுடைய கட்டிங் டூல் வந்து மூவ் ஆகி நமக்கு தேவையான ஆப்ரேஷனை பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் வந்து கொடுக்குது. ஸோ இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய G கோட் அண்ட் M கோட்ஸ் வந்து G கோட் அப்படின்றது வந்து ப்ரோக்ராம் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. M கோட் அப்படின்னு வந்து மிஷின் கண்ட்ரோல் கோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த G கோட் வந்து நம்ம எந்த அளவுக்கு கொடுக்கணும், எவ்வளோ கட்டிங் எடுக்கணும், எவ்வளோ ஃபீல்டில் எடுக்கணும், எவ்வளோ ஸ்பீடில் சுற்றணும் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம G கோட் வச்சு யூஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணி இன்புட் கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த டூல் டரட் வந்து நமக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் அதாவது வந்து பெர்ஃபார்ம் பண்ணி நம்மளுடைய அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கான்செப்டில் தான் வந்து CNC லேத் வந்து ஒர்க் ஆகுது. CNC லேத் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னாக்கா டர்னிங், ஃபேஸிங், ட்ரில்லிங், போரிங், க்ரூவிங், பார்ட்டிங், டேப்பிங், த்ரெட்டிங். ஸோ டர்னிங் அப்படின்றது வந்து ஒரு காம்பனண்ட்டில் இருக்கக்கூடிய டயாமீட்டரை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு டர்னிங் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவோம். ஃபேஸிங் அப்படின்றது வந்து லென்த்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ட்ரில்லிங் அப்படின்றது வந்து ஹோல் ட்ரில்லு மேக் பண்ணுறதுக்கும், போரிங் அப்படின்றது வந்து ஆல்ரெடி போட்ட ட்ரில்லை என்லார்ஜ் பண்ணுறதுக்கு போரிங்கிற ஆப்ரேஷனும், க்ரூவிங் அப்படின்றது வந்து சைடில் வந்து க்ரூவ் எடுக்கிறது, பார்ட்டிங் அப்படின்றது வந்து காம்பனண்ட்டை தனியாக பிரித்து கட் பண்ணுறது, டேப்பிங் அப்படின்றது வந்து த்ரெட்டு போடுறது, இன்சைட் த்ரெட்டு போடுறது, இதில் வந்து த்ரெட்டிங் அப்படின்றது வந்து அவுட் சைட் த்ரெட்டு போடுறது. ஸோ இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம CNC லேத் மிஷினில் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஆப்ரேஷன்ஸ் பற்றி இண்டிவிஜுவலாக அதோடைய ஆப்ரேஷன் டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம சேம் வந்து லேத்தில் நம்ம வந்து இது எப்படி நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணி பண்ணுவோமோ அதே தான் இங்கே வந்து கோடிங் மூலயமா ப்ரோக்ராம் பண்ணி இதை வந்து நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து கான்செப்ட் வந்து சேம் தான், கோடிங் தான் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ CNC லேத் மிஷினில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது எல்லாமே வந்து நம்ம நார்மலாக வந்து தெரிஞ்சது தான். இதில் மெயினான ரெண்டு பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து டூல் டரட்டு, நெக்ஸ்ட் ஒன் வந்து CNC கண்ட்ரோல் பேனல். இது வந்து தான் வந்து CNCயை விட நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூல் டரட் பற்றியும் நெக்ஸ்ட்டு வந்து CNC கண்ட்ரோல் பேனல் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டூல் டரட். ஃபஸ்ட்டு வந்து CNC லேத் மிஷினில் டூல் டரட். டூல் டரட் அப்படின்றது வந்து நம்மளுடைய ஒர்க் பீஸை நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணுமோ ஸோ அந்த கட்டிங் டூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஹோல்டு பண்ணுறது தான் வந்து இந்த டூல் டரட் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ ஒரு டூல் டரட்டில் நம்ம வந்து 8 நம்பர் ஆஃப் டூல்ஸ் வந்து நம்ம வந்து லோட் பண்ண முடியும். ஸோ 8 டூல்ஸையுமே லோட் பண்ணி நமக்கு என்னென்ன ஆப்ரேஷன் தேவையோ அதை நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த டரட் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இப்போ வந்து ஒரு லென்த்தி ஒரு ராட் எடுத்துக்கிறோம் அப்படின்னாக்கா அதுலேயே வந்து டர்னிங் பண்ணணும், ஃபேஸிங் பண்ணணும், ட்ரில்லிங் பண்ணுற மாதிரி வரும், அண்ட் க்ரூவ் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அது ரிலேட்டடாக நம்ம என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து அட் ஏ டைமில் அந்த மிஷினில் இருக்கக்கூடிய அந்த டரட்டில் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம டக்குன்னு ப்ரோக்ராம் கோடிங் மூலயமா கண்ட்ரோல் பண்ண ஒரு டூலையும் நம்ம வந்து இண்டிவிஜுவலாக மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம அந்த டூலை எந்த ஸ்டேஜில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வந்து ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி செட் பண்ணி மெஷினுக்கு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அது அந்த ஆப்ரேஷன் எப்போ தேவைப்படுதோ அந்த லாங்குவேஜ் கோடு வரும்போது டிடெக்ட் பண்ணி எந்த ஆப்ரேஷனுக்கு எந்த டூலை யூஸ் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து அட்ஜஸ்ட் ஆகி அது வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து கேரி அவுட் பண்ணும். ஸோ இதில் பார்த்தோம் டரட்டில் பார்த்தோம்னாக்கா 8 டூல் வந்து லோட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ரைட் ஹேண்ட் டூல், நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் சிங்க் பிட்டு, நெக்ஸ்ட் வந்து ரஃபிங் டூல், அடுத்தது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டூலு, அடுத்தது வந்து செலெக்ஷன் ஆஃப் மில்லிங் டூல், நெக்ஸ்ட் வந்து போரிங் பார் டூலு, ஹை ஸ்பீட் ஸ்டீல் ட்ரில் பிட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிங் டூல் அப்படின்னு சொல்லி இதில் 8 டைப் ஆஃப் டூல் வந்து ஒரு டரட்டில் வந்து லோட் ஆகிருக்கு. ஸோ மேக்ஸிமமாக ஒரு டரட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா 8 டூல் வந்து நம்ம வந்து லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன டூல் லோட் பண்ணியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரியான ஆப்ரேஷனும் நம்ம வந்து ஒரே இதில் வந்து மெஷினில் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு முடியும்.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சிஎன்சி லேத் மிஷினில் நம்ம அந்த டரட் டூல் பற்றி பார்த்தோம். ஸோ அந்த டூலில் இருக்கக்கூடிய இன்செர்ட் அண்ட் ஹோல்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு டூல்லையும் பார்த்தோன்னாக்கா இதுதான் வந்து இன்செர்ட், அந்த வந்து கோல்டு கலரில் இருக்கக்கூடியதான் வந்து இன்செர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பிளாக் கலர் வந்து இன்செர்ட் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்செர்ட்டை ஹோல்டு பண்ணி கேரி அவுட் பண்ணுறது தான் வந்து இன்செர்ட் ஹோல்டர். ஸோ அந்த இன்செர்ட் ஹோல்டர் வந்து அது நமக்கு எந்த சைடு பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்றத பொறுத்து அது ரைட் ஹேண்டா லெஃப்ட் ஹேண்டா அப்படின்றத வந்து சொல்லுவோம். ஸோ நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய இன்செர்ட் வந்து இந்த டூல்லேருந்து ரைட் சைடு இருக்கிறதால இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இது லெஃப்ட் சைடு இருக்கிறதால இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் டூல் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக இன்செர்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதை வந்து இந்த மாதிரி லெட்டர்ஸ் வச்சு தான் டினோட் பண்ணி என்ன இன்செர்ட் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற இன்செர்ட் பார்த்தோம்னாக்கா CNMG அப்படின்னு சொல்லி இந்த கோடிங் மூலயமா டர்னிங் இன்செர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டர்னிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்செர்ட். இதனுடைய கோடு வந்து CNMG. நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா கட்டிங் இன்செர்ட். கட்டிங் பண்ணுறதுக்கு இந்த இன்செர்ட்டை யூஸ் பண்ணி தான் கட்டிங் ஆப்ரேஷன் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். இதனுடைய கோடு வந்து TNMG. நெக்ஸ்ட் வந்து CNC இன்செர்ட். இதுக்கு வந்து CCMTன்னு சொல்லி கோடு கொடுத்துருக்காங்க. ஃபோர்த் ஒன் வந்து கார்பைட் இன்செர்ட். இது வந்து இதுக்கு வந்து VCGTன்னு சொல்லி கோடும். நெக்ஸ்ட் வந்து த்ரெட்டிங் இன்செர்ட், அதாவது த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்செர்ட் இது. ஸோ இதுக்கு வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து த்ரெட்டிங் ஆப்ரேஷன் வந்து கேரி அவுட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து க்ரூவிங் இன்செர்ட். நம்ம ஒரு க்ரூவிங் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த டூலை இன்செர்ட்டை யூஸ் பண்ணி தான் க்ரூவிங் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ நமக்கு இந்த இன்செர்ட்ஸில் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 4 லெட்டர்ஸ் வந்து லெட்டர் கோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன மீனிங், இது எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இன்செர்ட் அப்படின்றது வந்து நம்மளுடைய டூல், அதாவது நம்ம ஒரு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டூல் தான் வந்து இன்செர்ட். இதை ஹோல்டு பண்ணுறது தான் வந்து இன்செர்ட் ஹோல்டர்ஸ். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி அந்த முன்னாடி கொடுத்துருந்த அந்த லெட்டர்ஸ் வந்து அதுக்கு அடுத்து வந்து இந்த மாதிரி நம்பர்ஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய பேராமீட்டர்ஸ் என்னென்ன, அது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து இன்செர்ட்ஸினுடைய ISO நாமன்கிளாச்சர் அதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த டூலில் வந்து இந்த மாதிரியான டூல் தான் பார்த்தோம். ஸோ அதில் வந்து CNMG 120408 அப்படின்னு சொல்லி இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற C அப்படின்றது வந்து அந்த டூலினுடைய ஷேப்பை பொறுத்து அதனுடைய ஷேப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. இதில் C அப்படின்றது வந்து ராம்பிக் ஷேப், அதனுடைய ஆங்கிள் வந்து 80 டிகிரி இருக்கும் அப்படின்ற 80 டிகிரி ஆங்கிள் இருக்கக்கூடிய ராம்பிக் ஷேப்பில் இருக்கக்கூடிய டூலை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த C அப்படின்ற லெட்டர். நெக்ஸ்ட்டு வந்து N அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செகண்டாக இருக்கிறது வந்து அந்த டூலினுடைய கிளியரன்ஸ் ஆங்கிளை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ N அப்படின்னாக்கா அது வந்து இந்த கிளியரன்ஸ் ஆங்கிள், அதாவது இந்த ஹரிசாண்டலாக இருக்கிறதுக்கும் வெர்டிகலாக இருக்கிறதுக்கும் அதுக்கான ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 டிகிரி கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த கிளியரன்ஸ் அப்படின்றது வந்து இந்த வெர்டிக்கல் லைனுக்கும் அந்த டூலினுடைய அந்த லைனுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 0 டிகிரி ஆங்கிள் இருக்கும். இதான் அதனுடைய கிளியரன்ஸ் ஆங்கிள். தேர்ட் பார்த்தோம்னாக்கா M அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது எதை டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா டாலரன்ஸ் சைஸ். ஸோ அந்த பர்டிகுலர் இன்செர்ட்டினுடைய டாலரன்ஸ் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த டாலரன்ஸ் அண்ட் சைஸ். ஃபோர்த் ஒன் வந்து G. இது வந்து இன்செர்ட் டைப். இன்செர்ட் வந்து G அப்படின்னாக்கா இது வந்து டபுள் சைடு யூஸ் பண்ணலாமா, சிங்கிள் சைடு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ற அதனுடைய பர்டிகுலர் டைப்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த லாஸ்ட் லெட்டர். ஸோ பேசிக்காக அந்த 4 லெட்டர் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய ஷேப்பையும், அடுத்தது வந்து அதனுடைய கிளியரன்ஸ் ஆங்கிள், நெக்ஸ்ட் வந்து அதனுடைய டாலரன்ஸ், அடுத்தது வந்து அதனுடைய இன்செர்ட்டினுடைய டைப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். அதுக்கு அடுத்து கொடுத்துருக்கக்கூடிய இந்த நியூமெரிக்கல் வேல்யூஸ் எதாவது கொடுக்குது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க வேல்யூ வந்து கட்டிங் எட்ஜ் லென்த்து. ஸோ அந்த இன்செர்ட் இருக்குனாக்கா அதனுடைய கட்டிங் எட்ஜ் லென்த் எவ்வளோ வந்து அதனுடைய லென்த் அப்படின்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. கட்டிங் எட்ஜ் லென்த்னா இந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்து கட்டிங் எட்ஜ் லென்த். நெக்ஸ்ட் வந்து திக்னஸ். திக்னஸ் அப்படின்றது வந்து 0.4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திக்னஸ் அப்படின்றது வந்து அந்த இன்செர்ட்டினுடைய திக்னஸ் எவ்வளோ mm இருக்குது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து திக்னஸ். ஸோ அதனுடைய கட்டிங் எட்ஜ் லென்த் வந்து 12, அதோடைய திக்னஸ் வந்து 4. இந்த லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிற 0.8 அப்படின்றது வந்து நோஸ் ரேடியஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணும்.
ஸோ ஒரு டூல் வந்து நமக்கு வந்து ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து வியர் அண்ட் டியர் ஆகும், அதாவது தேய்மானம் அடையும். அப்படி தேய்மானம் அடையும் போது ஆப்ரேஷன்லேயுமே நமக்கு வந்து அக்யூரசியில் வந்து வேரியேஷன் வரும். அப்படின்றதுக்காக அதை வந்து ஷார்ப்பாக இல்லாமல் அது வந்து பர்டிகுலர் நோஸ் ரேடியஸ் ஆங்கிளில் வந்து அதை வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதனுடைய நோஸ் ரேடியஸ் வந்து 0.8 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாக்கா 0.8 mm அர்த்தம். ஸோ அது வந்து இந்த இடத்துல வரக்கூடிய ஆங்கிள் அதுதான் வந்து நோஸ் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 0.8. ஸோ ஒரு சிஎன்சி இன்செட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் இந்த மாதிரி லெட்டர்ஸ் போட்டு டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து இந்த மீனிங்ஸை தான் வந்து டினோட் பண்ணும். ஸோ ஒரு டூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் என்ன ஷேப்பு கொடுத்துருக்காங்க, அதோடைய கிளியரன்ஸ் ஆங்கிள் என்ன, டாலரன்ஸ் சைஸ் என்ன, இன்செட் டைப் என்ன, அதோடைய லென்த் எவ்வளோ, திக்னஸ் எவ்வளோ, நோஸ் ரேடியஸ் எவ்வளோ அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ ஒரு டூல் எடுக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த நாமன்கிளேச்சர் டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம முக்கியமாக வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம பார்த்த அந்த லெட்டர்ஸினுடைய மீனிங் வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஷேப் பார்த்தோம், அடுத்தது வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள் பார்த்தோம், அடுத்தது வந்து டாலரன்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய டைப் பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டேபிளர் காலம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சார்ட் கூட கம்பேர் பண்ணி அது எந்த லெட்டரோ அதுக்கான இதை நம்ம வந்து கம்பேர் பண்ணி அதனுடைய மீனிங் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து அதனுடைய ஷேப் வந்து இதில் சீன் கொடுத்துருக்கிறதால அந்த சார்ட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ராம்பிக் 80 டிகிரி ஆங்கிள் இருக்கக்கூடிய அந்த ஷேப் தான் வந்து இதை வந்து சி வந்து டினோட் பண்ணுது. இதில் தேர்டாக இருக்கக்கூடிய அதனுடைய டாலரன்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதில் வந்து எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எம்மில் வரக்கூடிய அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ வந்து இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டூலினுடைய ப்ராப்பர்ட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதனுடைய நாமன்கிளேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டூல் யூஸ் பண்ணுறோம், இன்செட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து எப்படிப்பட்டது, அதனுடைய எந்த டைப் என்ன, அதனுடைய நேம் என்ன அப்படின்றத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அதனுடைய நாமன்கிளேச்சர் அப்படின்றது நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நம்ம அந்த சிக்கான அந்த ஷேப்புக்கான சார்ட் இது வந்து இதை வச்சு தான் ரெஃபர் பண்ணி நம்ம என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு ரெஃபர் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி அதனுடைய டாலரன்ஸ்க்கு வந்து இந்த சார்ட்டை ரெஃபர் பண்ணி அதனுடைய டாலரன்ஸ் வேல்யூ எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ரெண்டாவதாக கொடுத்துருந்த இந்த என் அண்ட் ஃபோர்த்தாக கொடுத்துருந்த இந்த ஜி. ஸோ இந்த இது எதை குறிக்குது அப்படின்னாக்கா அதனுடைய கிளியரன்ஸ் ஆங்கிளை குறிக்குது. இங்கே என் அப்படின்னு கொடுத்துருக்கிறதால அதனுடைய கிளியரன்ஸ் ஆங்கிள் வந்து 0 டிகிரி. கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படின்றது வந்து இதில் முன்னாடி பார்த்தோம்னாக்கா தெரியும், இந்த ஜியில் பார்த்தோம்னாக்கா 30 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு இந்த வெர்டிக்கல் லைனுக்கும் அந்த டூலினுடைய ஆங்கிள் அதனுடைய எட்ஜுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து கிளியரன்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் நமக்கு வந்து என்னன்னு கொடுத்துருக்கிறதால 0 டிகிரி ஆங்கிளில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபோர்த் ஒன்னாக இருக்கக்கூடிய ஜி வந்து இதனுடைய டைப்பை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். அந்த டூலை வந்து ஜீன் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா அதில் வந்து ஹோல் இருக்கும், வித் ஹோல் இருக்கும், சிலிண்ட்ரிக்கல் ஹோல் இருக்கும், டபுள் சைடட். அதாவது அந்த இன்செட்டை யூஸ் பண்ணி ரெண்டு சைடுமே நம்ம வந்து ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம இதை வந்து டைட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த எட்ஜில் வந்து நம்ம ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதையே நம்ம இப்படி திருப்பி ரொட்டேட் பண்ணி இது இந்த சைடு வர்ற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி இந்த சைட்லேயுமே வந்து ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். அதுதான் வந்து டபுள் சைடுன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஜி அப்படின்றது டினோட் பண்ணுது. ஸோ இது வந்து மற்றது வந்து நம்ம வந்து அந்த கட்டிங் எட்ஜ் லென்த்து, இது வந்து திக்னஸ்ஸு, இது வந்து அந்த நோஸ் ரேடியஸ், இது வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 லெட்டர்ஸுமே வந்து இந்த மாதிரியான சார்ட்டை நம்ம ரெஃபர் பண்ணி தான் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்க இது நம்ம ஜஸ்ட் நமக்கான ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம வந்து வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து இன்செட்ஸ் நம்ம எதை யூஸ் பண்ணுறோம், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த இன்செட்டை யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம வந்து கிளியராக நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்செட்ஸினுடைய மெட்டீரியல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா பிளெயின் டங்ஸ்டன் கார்பைட் மெட்டீரியல் வந்து கிரே கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கலரில் நமக்கு வந்து இருக்கும் விஷுவலாக பார்க்கும்போது. ஸோ நம்ம இன்செட் மெட்டீரியல் வந்து எந்த மெட்டீரியல் ஆயிருக்கு அப்படின்றது வந்து அதனுடைய கலரை வச்சு நம்ம வந்து கலர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது மூலயமா அது என்ன மெட்டீரியலால் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனுடைய மெட்டீரியலை பொறுத்து அதனுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத பொறுத்து அதை நம்ம என்னென்ன ஆப்ரேஷன்ஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம், எந்த மாதிரியான மெட்டீரியலுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இப்போ நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம ஸ்ட்ராங்கான மெட்டீரியலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே வந்து ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை வந்து ஹார்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இன்செட்ஸ் வந்து தேய்மானம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அது ஈஸியாக வந்து தேஞ்சிடும். அதுக்கு வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய டூலை விட ஹார்டாக இருக்கக்கூடிய இன்செட் மெட்டீரியலை தான் யூஸ் பண்ணி நம்ம ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா டைட்டானியம் அலுமினியம் நைட்ரேட் TiAlN. ஸோ இது பார்த்தோன்னாக்கா வயலட் ப்ரௌன்ஸ் கலரில் இருக்கும்.
அலுமினியம் டைட்டானியம் நைட்ரேட் ALTIN இது வந்து பிளாக் கலரில் இருக்கும். டைட்டானியம் கார்போனைட்ரேட் TICN இது வந்து ப்ளூ கிரே கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டைட்டானியம் நைட்ரைட் டின் இது வந்து கோல்டு கலரில் இருக்கும். டைட்டானியம் ஆக்சி கார்போனைட்ரேட் TiOCN இது வந்து பிரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து அலுமினியம் ஆக்சைடு Al2O3 இது வந்து டார்க் கிரே கலரில் இருக்கும். ஸோ ஒரு இன்சர்ட்டுமே வந்து எந்த டைப் ஆஃப் மெட்டீரியலால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து தான் அதை நம்ம வந்து எந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு மெட்டீரியலில் பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதோட இன்சர்ட் வந்து அந்த மெட்டீரியலை விட ஹார்டாக இருந்தால் தான் அந்த மெட்டீரியலை வந்து கட் பண்ணுறதுக்கும் ஷேப் பண்ணுறதுக்குமே வந்து பாசிபிளாக இருக்கும். இன்கேஸ் மெட்டீரியலை விட நம்ம செலக்ட் பண்ணுற இன்சர்ட் வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ண முடியாது. இன்சர்ட்ஸ் தான் வந்து சீக்கிரமாக வந்து தேஞ்சு போயிடும். ஸோ நம்ம சிஎன்சியில் பார்த்த ரெண்டு மெயினானதில் வந்து டூல் டேரட் ஒன்று, இன்னொன்று வந்து சிஎன்சி கண்ட்ரோல் பேனல் பார்த்தோம். ஸோ டூல் டேரட் பற்றியும் அதில் இருக்கக்கூடிய இன்சர்ட் ஹோல்டர் அண்ட் இன்சர்ட்ஸ் பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து சிஎன்சி கண்ட்ரோல் பேனல் பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம சிஎன்சி மெஷின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த டூல் டேரட் வந்து ஆப்ரேட் ஆகிறதுக்கு மெயினாக வந்து இந்த சிஎன்சி கண்ட்ரோல் பேனல் தான் வந்து முக்கியமானது. ஏன்னா இதில் தான் நம்ம வந்து G கோட் அண்ட் M கோட்ஸ் வந்து கோடிங் பண்ணி ப்ரோக்ராம் கோடிங் பண்ணி நம்ம இன்புட் கொடுக்கறதால அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து பர்ஃபார்ம் ஆகுது. ஸோ சிஎன்சி லேத் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஸோ இந்த கம்ப்யூட்டர் நியூமெரிக்கல் கண்ட்ரோலில் வந்து நம்ம கம்ப்யூட்டருக்கு புரியக்கூடிய லாங்குவேஜில் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா தான் அது வந்து அதை எடுத்துக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி அவுட்புட் கொடுக்கும். அப்படின்றப்போ நம்ம சிஎன்சி ப்ரோக்ராமுக்கு என்னென்ன பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அது எதை டிஸ்கிரைப் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த லாங்குவேஜில் இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா தான் இந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம சிஎன்சியில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமுக்கு என்னென்ன கோடிங் இருக்குது, என்னென்ன பேராமீட்டர் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து O0. ஸோ இது வந்து ப்ரோக்ராம் நம்பரை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இதை வந்து 001 அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரோக்ராமிங்கில் நம்ம வந்து டைப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து N, இது வந்து சீக்வன்ஸ் நம்பரை வந்து குறிக்கும். இது வந்து N1, N2, N01, 001, N002 அப்படின்னு சொல்லி சீக்வன்ஷியலாக நம்ம வந்து ஒரு லைனுக்கும் வந்து இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணி எழுதுவோம். ஸோ இது வந்து அடுத்தடுத்த சீக்வன்ஸ் எந்த சீக்வன்ஸ்க்கு அடுத்து எந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றத வந்து குறிக்கும். இன்கேஸ் நம்ம ப்ரோக்ராமில் ஏதாவது நடுவில் வந்து எரர் இருக்குது, ப்ராப்ளம் வருது அப்படின்னாக்கா அது வந்து இந்த லைனில் இருக்குது, இந்த என் சீக்வன்ஸில் இருக்குது அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதை நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுறதுக்கும் அதை வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணுறதுக்குமே வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக யூஸ் பண்ணுறது தான் இந்த சீக்வன்ஸ் நம்பர். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் அப்படின்றது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் டெசிக்னேஷன். ஸோ இதில் வந்து எப்படின்னு பார்க்கலாம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி அதனுடைய வேல்யூ வந்து கொடுப்போம். ஸோ இப்போ எக்ஸ் வந்து ஒரு 10க்கு வரணும் அப்படின்னாக்கா எக்ஸ் 10.0 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இசட் அப்படின்றது வந்து ஜெட் ஆக்சிஸ் டெசிக்னேஷன். இது வந்து ஜெட் போட்டு ஜெட்டுக்கு பக்கத்தில் அந்த வேல்யூ பாயிண்ட் வச்சு 0 கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரேடியஸ் டெசிக்னேஷன். ஸோ ரேடியஸ் அப்படின்றது வந்து ஆர் அப்படின்ற லெட்டர் போட்டு அதுக்கு பக்கத்தில் எவ்வளோ ரேடியஸ் வேல்யூவில் இருக்கணும் அப்படின்றத கொடுக்கணும். ஃபீட் அப்படின்றது வந்து ஃபீடு ரேட், அதாவது நம்ம டூல் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பீஸ் மேலே ஃபீட் ஆகணும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இந்த ஃபீட் எஃப். ஸோ எஃப் இது வந்து 0.5 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னாக்கா mm per ரெவல்யூஷனுக்கு வரும். அதாவது ஒரு சுத்துக்கு வந்து 0.5 mm வந்து ஃபீட் ஆகும். அதாவது அந்த டூல் வந்து ஒரு ரெவல்யூஷன் ஒரு ரெவல்யூஷன் வர்றதுக்குள்ள 0.5 mm வந்து இது வந்து ஃபீட் ஆகும். ஸோ அந்த ஃபீடில் வந்து போகிறது அந்த ஃபீடு ரேட். ஸ்பிண்டில் ஸ்பீட் அப்படின்றது வந்து S500 அப்படின்னு கொடுத்தோம்னாக்கா ரெவல்யூஷன் பெர் மினிட், ஒரு மினிட்டுக்கு வந்து 500 ரெவல்யூஷன் வந்து அந்த ஸ்பிண்டில் சுற்றணும் அப்படின்றத ப்ரோக்ராம் கோடு தான் எஸ். டி அப்படின்றது வந்து டூல் டெசிக்னேஷன். அதாவது T0101 அப்படின்னாக்கா நம்ம டரட்டில் ஆல்ரெடி பார்த்தப்போ அதில் வந்து ஒரே டைமில் வந்து 8 டைப் ஆஃப் டூல் வந்து நம்ம லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து இந்த T01 அப்படின்றது வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய டூலை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். ஸோ அதான் வந்து T01. செகண்ட் ஸ்டேஜில் இருக்குதுனாக்கா T020 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதில் T அப்படின்றது வந்து டூல் டெசிக்னேஷனை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்டானது வந்து இந்த G கோட் அண்ட் M கோட். G கோட் அப்படின்றது வந்து
ப்ரிப்பரேட்டரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதை வந்து G00 G01 அப்படின்னு சொல்லி இதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ இதில் G00 01 02 03 அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும். ஸோ ஒன்னொன்றுத்துக்குமே வந்து ஒரு மீனிங் இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் மீனிங் இருக்குது. ஸோ M அப்படின்றது வந்து மிஸ்செலேனியஸ் ஃபங்க்ஷன். M வந்து M00 M01 M02 அப்படின்னு சொல்லி M கோடுமே வந்து ஒரு டைப் ஆஃப் M கோட்ஸ் இருக்குது. ஸோ இந்த G கோட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு கோட் பற்றியும் M கோடில் இருக்கக்கூடிய ஒரு மீனிங் பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு சிஎன்சி ப்ரோக்ராம் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த பேராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த லெட்டர்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ப்ரோக்ராம் வந்து ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ G கோட்ஸில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற G கோட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா G00 01 02 03 04 G20 21 40 41 42 70 71 72 73 74 75 76 G22 23 G77 78 G79 96 97 94 95 27 28 29 33 90 and 91. ஸோ G கோட்ஸில் நிறைய கோட்ஸ் இருக்குது. அதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான கோட்ஸ் மட்டும் பற்றி பார்க்கலாம் ஒன்று. ஸோ G கோட்ஸ் ஃபார் சிஎன்சி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய மெயினான G கோட்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னாக்கா G00. இந்த G00 அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து டரட் ரேபிட் மூவ்மெண்ட். ஸோ நம்ம டரட் அப்படின்றது வந்து அந்த டூலை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு யூனிட் தான் வந்து டூல் டரட்டு. ஸோ நம்ம G00 கொடுத்து எக்ஸ் வேல்யூ Z வேல்யூ. ஸோ நம்ம இதில் பார்த்த மாதிரியே இது வந்து Z வேல்யூ, ஹரிசாண்டலாக இருக்கிறது வந்து Z வேல்யூ, வெர்டிக்கலாக இருக்கிறது வந்து எக்ஸ் வேல்யூ. ஸோ அந்த டூல் வந்து ஒரு ஹோம் பொசிஷனில் இருக்கும். அந்த ஹோம் பொசிஷன்லேருந்து எக்ஸ் அண்ட் Z வேல்யூ நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா, இப்போ வந்து இது வந்து என்னன்றது சீக்வன்ஸ் நம்பர் G00 கொடுத்து X25 Z5 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா, நம்ம ஹோம் பொசிஷனில் இருக்கக்கூடிய டூல் வந்து இன்ஸ்டண்ட்டாக ரேப்பிடாக அது ஹை ஸ்பீடில் வந்து X25 Z5 Z வந்து இங்கேருந்து 0லேருந்து இங்கே 5யும், எக்ஸ் வந்து இங்கேருந்து 25லேயும் வந்து 25லேயும் வந்து கரெக்டாக இந்த இடத்துல வந்து நிற்கும். அதாவது G00 கொடுத்தோம்னாக்கா சடனாக ரேப்பிடாக ஃபாஸ்ட்டாக வந்து கரெக்டாக அதுலேருந்து நம்ம எந்த வேல்யூ கொடுக்குறோமோ அந்த இடத்துல வந்து நின்றோம். அதுதான் வந்து டரட் ரேபிட் மூவ்மெண்ட். G01 அப்படின்றது வந்து டூல் மூவ்மெண்ட் பை அவர் ஃபிக்ஸ்டு ஃபீடு. ஸோ இதில் G00 பார்த்தோம்னாக்கா அது வந்து டக்குன்னு அதுவாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும். G01 கொடுத்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து அது எவ்வளோ ஸ்பீடில் வரணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். ஸோ G01 அப்படின்றது வந்து டூல் மூவ்மெண்ட் பை அவர் ஃபிக்ஸ்டு ஃபீட் mm/revolution. ஸோ இதில் வந்து சீக்வன்ஸ் நம்பர் G கோட் வந்து G01 கொடுத்துட்டு எக்ஸ் வந்து X25 Z00, F வந்து 0.2 mm/revolution இந்த ஸ்பீடில் வந்து கொடுக்குறோம். ஸோ X25 அப்படின்றது வந்து இந்த இடம், Z0 அப்படின்றது வந்து இந்த இடம். ஸோ இதுக்கு நேராக Zல வந்து 0 வந்துடும், Xல வந்து 25 இந்த இடத்துக்கு வரணும். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருந்த X25 Z5லேருந்து X25 Z0க்கு வர்றதுக்கு 0.2 mm/revolution இந்த ஸ்பீடில் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட் இருக்கிற இடத்துக்கு வந்து மூவ் ஆகும். இதான் வந்து G01. அதாவது டூல் வந்து லீனியராக வந்து டூல் வந்து நம்ம எவ்வளோ ஃபீட் கொடுக்குறோமோ அந்த ஃபீடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எந்த பாயிண்ட் மென்ஷன் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து மூவ் ஆகுறது தான் வந்து G01. நெக்ஸ்ட் வந்து G02. இது வந்து டூல் கிளாக்வைஸ் ரொட்டேஷன் மூவ்மெண்ட். ஸோ நம்ம டூல் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. ஸோ லீனியராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வருது. ஸோ அது நமக்கு வந்து ஒரு ஆங்குலராக நம்ம அதை வந்து மூவ் பண்ணணும் அப்படின்றப்போ G02 யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த டூல் வந்து கிளாக் வைஸில் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்படி கிளாக் வைஸில் மூவ் ஆகும்போது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து எக்ஸ் எவ்வளோ Z எவ்வளோ மூவ் ஆகணும் அப்படின்ற வேல்யூ கொடுத்துட்டு அது எவ்வளோ ரேடியஸில் வந்து மூவ் ஆகணும் அப்படின்ற வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இங்கே இருக்கக்கூடிய டூல் வந்து ஆப்ரேஷன் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எவ்வளோ ரேடியஸோ அந்த ரேடியஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டாக அந்த பெர்ஃபார்ம் பண்ணி அந்த Z வேல்யூக்கு வந்து போய் ரீச் ஆகும். இதான் வந்து G02. G03 அப்படின்றது வந்து டூல் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் மூவ்மெண்ட். ஸோ டூல் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்றப்போ நம்ம ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரும்போது அதனுடைய G03 கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ Z வேல்யூ கொடுத்துட்டு அது எவ்வளோ ரேடியஸில் வந்து அது வந்து டர்ன் ஆகணும் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து டூல் வந்து இங்கே இருக்கிறது வந்து அந்த லீனியர் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா
நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் அந்த பர்டிகுலர் ரேடியஸில் எக்ஸ் அண்ட் இசட் பாயிண்ட்டை வந்து ரீச் ஆகி நமக்கு ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து G04 இது வந்து 12 டைம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ 12 டைம் அப்படின்றது வந்து ஸோ ஒரு பர்டிகுலராக ஒரு ட்ரில்லிங் ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சம் டெப்த்துக்கு வந்து ட்ரில்லிங் பண்ணும்போது ஒரே ஃபீல்டில் நம்ம பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த டூலுடைய மூமெண்ட்டும் ஒர்க் பீஸ் வந்து கான்டாக்ட்லேயே இருந்துச்சு அப்படின்னாக்கா சீக்கிரமாக வந்து ஹீட் ஆகி டூல் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதை ட்ரில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு அந்த பர்டிகுலர் மில்லி செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் வந்து அதை வந்து ட்ரில் பண்ணி வெயிட் பண்ணி இப்படி வந்து ஃபீட் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறது தான் வந்து இந்த 12 டைம் அப்படின்னு சொல்லி பேர். ஸோ இது G04 அப்படின்ற கோடால் டினோட் பண்ணுவோம். ஸோ 04 கொடுத்துட்டு அந்த அந்த டைம் வந்து பார்த்தோம்னாக்கா 500 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இது வந்து மில்லி செகண்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணும். இது வந்து மில்லி செகண்ட்ஸில் தான் நம்ம வந்து இன்புட் வந்து கொடுக்கணும். P500 கொடுத்தோம்னாக்கா 0.5 செகண்ட்ஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபீடு போயிட்டு அப்புறம் 0.5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப வந்து ஃபீட் போகும், திரும்ப வெளியே வரும், திரும்ப வந்து ஃபீட் போகும். அப்படி போச்சுனாக்கா இது வந்து ஆப்ரேஷன் வந்து ஸ்மூத்தாக வந்து நமக்கு வந்து பர்ஃபார்ம் ஆகும். அதுக்கு தான் இந்த 12 டைம் அப்படின்றது யூஸ் ஆகுது G04. நெக்ஸ்ட் வந்து G20 கோடு வந்து பார்த்தோன்னாக்கா இன்புட் இன் இன்ச்சஸ், அதாவது நம்ம கொடுக்குற வேல்யூஸ் வந்து ஏதாவது வேல்யூஸ் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா அது எல்லாமே வந்து G20 கொடுத்து ஒரு வேல்யூ கொடுக்குறோம். அதாவது G20 கொடுத்து X5 Z10 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னாக்கா அதனுடைய வேல்யூஸ் வந்து அது வந்து இன்ச்சில் வந்து கன்சிடர் பண்ணிக்கும். எக்ஸுன்றது 5 இன்ச்சும் Z 10 இன்ச்லேயும் வந்து அடுத்த இது வந்து பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற அது வந்து எடுத்துக்கும். G21 அப்படின்ற கோடு கொடுத்தோம் அப்படின்னாக்கா இப்போ நம்ம X5 Z10 கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா எக்ஸ் வந்து 5 mm Z வந்து 10 mm வரணுன்ற எம்எம்ல வந்து அது இன்புட் எடுத்துக்கும். ஸோ G20 அப்படின்றது வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது, இது பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட். ஸோ G21 அப்படின்றது தான் வந்து இப்போ வந்து மெயினாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அதிகமாக வந்து. ஸோ இது வந்து எம்எம்ல வந்து நம்ம வந்து டயக்ராம்லையுமே வந்து எம்எம்ல தான் கொடுத்துருப்போம் ISO ஸ்டாண்டர்ட்ஸை ஃபாலோ பண்ணுறதால. ஸோ அதனால G21 கோட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த வேல்யூஸுமே நம்ம வந்து இன்புட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுவோம். G20 அப்படின்றது வந்து இன்ச்சஸ்ல இன்புட் கொடுக்கறது, G21 அப்படின்றது வந்து எம்எம்ல இன்புட் கொடுக்கறது. நெக்ஸ்ட் வந்து G40 இது வந்து டூல் ரேடியஸ் காம்பன்சேஷன் ஆஃப். இது எதை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னாக்கா நம்ம அந்த இன்செர்ட் பேராமீட்டர்ஸ்ல பார்த்தோம்னா லாஸ்ட்ல வந்து நோஸ் ரேடியஸ் அப்படின்னு சொல்லி 0.8 mm கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணும்போது அதில் வந்து இதை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டூல் ரேடியஸ் காம்பன்சேஷன் ஆஃப் அப்படின்ற G40 கோடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து G40 அப்படின்ற கோடை கொடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு இந்த எரர் வந்து வராமல் நமக்கு ஆப்ரேஷன் வந்து ஸ்மூத்தாக வந்து பர்ஃபார்ம் ஆகும். G41 அப்படின்றது வந்து லெஃப்ட் காம்பன்சேஷன் ஆன் ஆன்டி கிளாக் வைஸ் சைடில். ஸோ இது வந்து G41 கொடுத்து எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆப்ரேஷன் வந்து இந்த நோஸ் ரேடியஸ் வந்து இது எதுவுமே வந்து அஃபெக்ட் ஆகாமல் நமக்கு வந்து ப்ராடக்ட் வந்து அக்யூரேட்டான அவுட்புட் கிடைக்கும். அட் த சேம் டைம் G42 யூஸ் பண்ணோம்னாக்கா ரைட் காம்பன்சேஷன் ஆன், அதாவது கிளாக் வைஸில் யூஸ் பண்ணும்போது அந்த நோஸ் ரேடியஸ் இந்த 0.8 mm எரர் வந்து வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த G42 யூஸ் பண்ணி எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணி கரெக்டான வேல்யூ வந்து நமக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் தான் வந்து நம்ம G கோட்ஸில் பார்க்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கோட்ஸ். ஸோ இது பார்த்தோன்னாக்கா ரிப்பீட்டட் சைக்கிள் கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டானது வந்து G71. இது வந்து டர்னிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய கோடு வந்து இதை வந்து கேண்டு சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு லார்ஜ் நம்பர் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணோம் அப்படின்றப்போ ஒரே ஃபீல்டில் வந்து ஒரே டைமில் வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு டூல் வந்து உடஞ்சி போயிடும். ஸோ அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அந்த மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இது வந்து ஒரு 20 இருக்குனாக்கா அந்த 20யும் நம்ம வந்து ஒரே ஃபீல்டில் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது. அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இதை வந்து ஒரு 20யை வந்து ஒரு 5-5ஆ 4-4ஆ 2-2ஆ வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ அப்படி ரிமூவ் பண்ணும்போது அதே ஆப்ரேஷன் தான் வந்து இப்படி வந்து ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகிட்டு நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஃபீட் கொடுத்து அது திரும்ப பர்ஃபார்ம் ஆகி அப்படி வந்து இது வந்து கண்டினியூஸாக வந்து ரன் ஆகிட்டு இருக்கிறதால இதை வந்து ரிப்பீட்டட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபீடுக்குமே நம்ம வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ப்ரோக்ராம் கொடுக்காம நம்ம அது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு எவ்வளோ ஃபீல்டில் போகணும் எவ்வளோ வரைக்கும் போகணும்னு சொல்லி அதுக்கான ஃபார்மேட்டில் நம்ம அந்த G71 யூஸ் பண்ணி அதுக்கான ஃபார்மேட்டில் நம்ம வந்து ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அதுவே வந்து கண்டினியூஸான வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு
அந்த ஆப்ரேஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணி விட்டுடும். ஸோ இதுக்கு நம்ம G71 கோடில் யூஸ் பண்ணக்கூடிய பேராமீட்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதோடைய ஃபார்மேட் இப்படி தான் இருக்கும். G71 மேலே வந்து U அண்ட் R, கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா G71 PQ UW FSன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதுலேயே வந்து U அப்படின்றது வந்து டெப்த் ஆஃப் கட் ஸ்டாக் ரிமூவல் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. R அப்படின்றது வந்து ரிட்ராக்ட் ஹைட், அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்ன்றது வந்து இந்த ஆக்சிஸ், அதாவது வெர்டிக்கல் ஆக்சிஸ் தான் எக்ஸ் ஆக்சிஸ். இது வந்து ஸ்டாக் ரிமூவல், ஒரு ஃபீடுக்கும் எவ்வளோ ரிமூவ் பண்ணணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ரிட்ராக்ட் அப்படின்றது வந்து இது ரிமூவ் பண்ணிட்டு எவ்வளோ அது வந்து ரிட்ராக்ட் போய் எங்கே நிற்கணும் அப்படின்றது அந்த 6. P அப்படின்றது வந்து கான்டூர் ஸ்டார்ட் பிளாக் நம்பர், Q அப்படின்றது வந்து எண்டு பிளாக் நம்பர். PQ அப்படின்றது வந்து அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும், அதாவது எந்த பர்ஃபார்ம் வந்து நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணுமோ அதை டினோட் பண்ணுறது. U அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், W அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் இன் இசட் ஆக்சிஸ். ஸோ இதை நம்ம ரிமூவ் பண்ணும்போது இது ரஃபாக தான் நம்ம வந்து ரஃப் டர்னிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படின்றப்போ நம்ம கரெக்டாக 60 வேணும்னாக்கா நம்ம வந்து 60ல் வந்து முடிக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து கொஞ்சம் வச்சு ஸ்டாக் வச்சு அதோட முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் வச்சு முடிக்கிறது. ஸோ இப்போ 60 வரணும்னாக்கா நமக்கு வந்து ஒரு 64 63 இந்த மாதிரி வச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம வந்து அதை ஃபினிஷிங் பண்ணி ஸ்மூத்தனிங் பண்ணி கரெக்டாக அந்த டைமென்ஷனில் கொண்டு வரதுக்கு இருக்கிறது தான் இந்த ஃபினிஷிங் அலவன்ஸ். F அப்படின்றது வந்து ஃபீடு ரேட், எவ்வளோ ஃபீடில் அது ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுன்றது. S அப்படின்றது வந்து ஸ்பிண்டில் ஸ்பீடு, அது எவ்வளோ ஸ்பீடில் வந்து ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆகணும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் வந்து N60ல் G71 யூஸ் பண்ணி U வந்து 10 R10 கொடுத்துருக்காங்க. அதாவது டெப்த் ஆஃப் கட் வந்து 10 mm வந்து டெப்த் வரைக்கும் வரணும், ரிட்ராக்ட் வந்து 10 கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா G71ல் P80 Q90, அதாவது இதுதான் நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட். அதாவது G00ல் X வந்து 60 வரணும், அதில் செட்டில் வந்து 75 வரைக்கும் வந்து கட் எடுக்கணும். இதான் வந்து நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட். ஸோ அதுதான் வந்து P வேல்யூ வந்து கான்டூர் ஸ்டார்ட் பிளாக் நம்பர், P வேல்யூவில் வந்து இது நம்பர் வந்து 18 கொடுத்துருக்காங்க. Qவில் வந்து இந்த வேல்யூ வந்து 19 கொடுத்துருக்காங்க. 80லேருந்து 90 தான் நம்மளுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ரெக்குவயர்மெண்ட். அதை கொடுத்துட்டு U அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து 3 கொடுத்துருக்காங்க. Z ஆக்சிஸில் நமக்கு ஃபினிஷிங் அலவன்ஸ் வந்து தேவையில்லை அப்படின்றதால W வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபீடு வந்து 0.25 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஃபீடு அது எவ்வளோ mm per revolution வந்து அது அப்ளை ஆகணும்னா 0.25 அப்படின்ற ஃபீடில் வந்து நமக்கு வந்து இது ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகும். இதான் வந்து G71 டர்னிங் ப்ராசஸ். இது ரிப்பீட்டடாக நடக்கிறதால இது வந்து ரிப்பீட்டட் சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து G70 அப்படின்றது வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் சைக்கிள். G71ல் பண்ணது வந்து ரஃப் டர்னிங். ஸோ இதில் வந்து ஸ்மூத்தன் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதால G70 வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் சைக்கிள். ஸோ இதில் வந்து ஆல்ரெடி பார்த்த அதே ப்ரோக்ராம் தான் G71 போட்டு G70ன்றதை யூஸ் பண்ணி நமக்கு என்ன ஆப்ரேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து G00 X வந்து 60யும் Z வந்து -75யும் இருக்கணுன்றது தான் ரெக்குவயர்மெண்ட். ஸோ அதனால் G70 அப்படின்றது போட்டுட்டு PQ நம்மளுடைய ரெக்குவயர்மெண்ட் என்ன P80 and 90 இதை தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணணும். ஃபீடு வந்து 0.15 அப்படின்ற ஃபீடில் வந்து இந்த ரெக்குவயர்மெண்ட் நமக்கு வந்து தேவை அப்படின்றத G70 கோடு கொடுத்தோம்னாக்கா நமக்கு தேவையான X வந்து 60லையும் Z வந்து 75 வரைக்கும் வந்து அது ஸ்மூத்தன் பண்ணி கொடுத்துரும், நமக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இது வந்து முன்னாடி பார்த்த அதே பேராமீட்டர்ஸ் தான். 71 பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த 70 கோட் நம்ம வந்து கொடுத்தோம் அப்படின்னாக்கா 71 ஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணி அதோடைய ஸ்டாக் எல்லாம் வச்சு ரெடி பண்ணதுக்கப்புறமா 70 வந்து பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ அது பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு இந்த ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்மூத்தன் பண்ணி நமக்கு கரெக்டான அவுட்புட்டில் வந்து ப்ராடக்ட் வந்து வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து G72 ஃபேஸிங் சைக்கிள். ஃபேஸிங் அப்படின்றது வந்து டர்னிங் அப்படின்றது வந்து ஒரு சர்க்குலர் காம்பனண்டோடைய டயாமீட்டர் ரெடியூஸ் பண்ணுறது. ஃபேஸிங் அப்படின்றது வந்து அதனுடைய லென்த்தை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் வந்து ஃபேஸிங். ஸோ அது வந்து ரிப்பீட்டட் சைக்கிளில் எப்படி நம்ம அதை வந்து மெட்டீரியலை வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படின்றத தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபார்மேட் வந்து G72 UR. G72ல வந்து PQ UW FS. ஸோ இது நம்ம வந்து டர்னிங்கில் பார்த்த அதே பேராமீட்டர்ஸ் மாதிரி தான் வரும். ஸோ U அப்படின்றது வந்து டெப்த் ஆஃப் கட்டு, ஸ்டாக் ரிமூவல் இன் Z ஆக்சிஸ், Rன்றது ரிலீஃப் டிஸ்டன்ஸு, P அப்படின்றது வந்து கான்டூர் ஸ்டார்ட் பிளாக் நம்பர், Qன்றது எண்ட் நம்பர், U அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் இன் X ஆக்சிஸ், W அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் இன் Z ஆக்சிஸ்.
ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ வைக்கணும், ஜெட் ஆக்சிஸில் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது தான் அந்த அலவன்ஸு. ஃபீடு ரேட் அப்படின்றது வந்து எவ்வளோ ஃபீல்டில் வந்து அது மூவ் ஆகணும் அப்படின்றது, ஸ்பிண்டில் ஃபீட் அப்படின்றது வந்து எஸ்ஸில் கொடுத்துருவோம். ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தோம்னாக்கா G72 கொடுத்துட்டு U வந்து 2, R வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ U அப்படின்றது வந்து டெப்த் ஆஃப் கட் வந்து 2 mm எடுக்கணும், ரிட்ராக்ட் டிஸ்டன்ஸ் வந்து 2 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கான ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னாக்கா Z வந்து 30 வரைக்கும் அண்ட் எக்ஸ் வந்து 20. ஸோ இதான் வந்து எக்ஸு, இது வந்து 20 இருக்கணும், Z அப்படின்றது வந்து 30 இருக்கணும். ஸோ இதில் வந்து இதுதான் வந்து நமக்கு வந்து 0 பொசிஷன். ஸோ அப்படின்றப்போ அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இந்த மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆக போகுது. ஸோ அதில் நம்மளுடைய ஸ்பெசிஃபிக் ரெக்குவயர்மெண்ட் வந்து N8 N9, அதை வந்து இந்த P வேல்யூலையும் Q வேல்யூலையும் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்ட் வந்து 8லேருந்து எண்டு வந்து 9 வரைக்கும். அண்ட் U வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் வந்து எக்ஸஸில் வந்து 0 அண்ட் Z ஆக்சிஸில் வந்து 0. ஃபீடு வந்து 0.3 அப்படின்ற ஃபீடில் வந்து இந்த மெட்டீரியல் ரிமூவல் வந்து கண்டக்ட் ஆகும். ஸோ இதான் வந்து G72 ஃபேஸிங் சைக்கிள். ஸோ ஃபேஸிங் பண்ணும்போது 2 mm அது கீழே இறங்கி மெட்டீரியலை ரிமூவ் பண்ணி லாஸ்ட்டாக நமக்கு தேவையான இந்த டைமென்ஷன்ஸ்க்கு அவுட்புட் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து G73 பேட்டர்ன் ரிப்பீட்டட் சைக்கிள். இதனுடைய ஃபார்மேட் வந்து G73 UWR, G73 PQUWFS. ஸோ இதில் U அப்படின்றது வந்து ஸ்டாக் ரிமூவல் இன் எக்ஸ் ஆக்சிஸ், W அப்படின்றது வந்து ரிமூவல் இன் Z ஆக்சிஸ், R அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் டிவிஷன். ஸோ எத்தனை டைம் வந்து அது வந்து ரிப்பீட்டட் ஆகணும் அப்படின்றது தான் வந்து R. P அப்படின்றது வந்து அதனுடைய கான்டூர் ஸ்டார்ட் பிளாக் நம்பர், Q அப்படின்றது வந்து எண்டு பிளாக் நம்பர், U அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸு, W அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் இந்த Z ஆக்சிஸ், F அப்படின்றது வந்து எவ்வளோ ஃபீட் கொடுக்கணும் அப்படின்றது, S அப்படின்றது வந்து ஸ்பிண்டில் ஸ்பீட். ஸோ நமக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த அவுட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து ரிப்பீட்டட் சைக்கிளில் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதில் G73 கோடு கொடுத்துட்டு U அப்படின்றது வந்து ஸ்டாக் ரிமூவல் எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ ரிமூவ் பண்ணணும் அண்ட் வந்து Z ஆக்சிஸில் எவ்வளோ ரிமூவ் பண்ணணும் 0.5 0.2. R அப்படின்றது வந்து அதனுடைய ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் டிவிஷன் வேல்யூ வந்து கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா P அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பிளாக் நம்பர், Q அப்படின்றது வந்து எண்டு பிளாக் நம்பர், U அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ், Wன்றது ஃபினிஷிங் அலவன்ஸ் Z ஆக்சிஸ், ஃபீட் அப்படின்றது வந்து எவ்வளோ ஃபீல்டில் வந்து நம்ம வந்து அது வந்து ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது F வேல்யூ. ஸோ இதான் வந்து G73 பேட்டர்ன் ரிப்பீட்டட் சைக்கிளுடைய ஃபார்மேட். நெக்ஸ்ட் வந்து G74 பீக் ட்ரில்லிங் இன் Z டைரக்ஷன். ஸோ இதுக்கான ஃபார்மேட் வந்து G74 R, G74 XZQF. ஸோ இதில் R அப்படின்றது வந்து ரிலீஃப் டிஸ்டன்ஸ், X அப்படின்றது வந்து சென்டர் பாயிண்ட், Z அப்படின்றது வந்து டோட்டல் டெப்த், Qன்றது வந்து டெப்த் ஆஃப் கட் ஈச் பாஸ் இன் மைக்ரான்ஸ், F அப்படின்றது வந்து ஃபீட் ரேட். ஸோ இதில் வந்து நமக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டில் வந்து ட்ரில்லிங் வந்து கேரி அவுட் பண்ணணும் Z டைரக்ஷனில் அப்படின்றப்போ G74 கொடுத்துட்டு R வந்து 1.0, இது வந்து ரிலீஃப் டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் வேல்யூ வந்து எக்ஸ்ன்றது இந்த வெர்டிக்கல், ஸோ அது வந்து கரெக்டாக அந்த 0 பொசிஷனில் இருக்கணும், சென்டர் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டோட்டல் டெப்த் வந்து எவ்வளோ 75 வரைக்கும் டெப்த் வந்து எடுக்கணும். அண்ட் Q வந்து டெப்த் ஆஃப் கட் இன் ஈச் பாஸ் இன் மைக்ரான்ஸ். ஸோ ஒரு பாஸ்க்குமே வந்து எவ்வளோ மைக்ரான் வந்து அது மூவ் ஆகணும் அப்படின்றது வந்து நம்ம மைக்ரானில் வந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து 5000. ஃபீடு வந்து எவ்வளோ ஃபீல்டில் வந்து ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் 0.1 mm per revolution. ஸோ இந்த ஃபீல்டில் வந்து இந்த ட்ரில்லிங் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுன்றது தான் இதனுடைய பேராமீட்டர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரிப்பீட்டட் சைக்கிளில் வந்து G75 க்ரூவிங் இன் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ நம்மளுடைய காம்பனண்ட்டில் நடுவில் வந்து இந்த மாதிரி க்ரூவிங் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வந்து ரிப்பீட்டட் சைக்கிளில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் ஃபார்மேட் தான் இது. G75R அண்ட் G75XZPQF. R அப்படின்றது வந்து ரிலீஃப் டிஸ்டன்ஸ் 0.5, X அப்படின்றது வந்து மைனர் டயா, Z அப்படின்றது வந்து எண்டிங் பாயிண்ட் ஆஃப் குரூவு, P அப்படின்றது வந்து டெப்த் ஆஃப் கட் இன் எக்ஸ் ஆக்சிஸ், Q
Q அப்படின்றது வந்து மூவிங் டிஸ்டன்ஸ் இன் Z ஆக்சிஸ், F அப்படின்றது வந்து ஃபீட் ரேட். இதில் வந்து டெப்த் ஆஃப் கட்டிங் X ஆக்சிஸ் Z ஆக்சிஸ்மே வந்து PQன்னு சொல்லிட்டு அது வந்து மைக்ரான்ஸில் தான் நம்ம வந்து கொடுப்போம். G75 R வந்து 0.5 ரிலீஃப் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைனர் டயா வந்து 30 இருக்கணும். ஸோ மேஜர் டயா வந்து 40, அதை வந்து நம்ம வந்து குரூப் பண்ணி அதை 30 வரைக்கும் நம்ம வந்து குரூப் பண்ணுறோம். ஸோ Z வந்து இதில் வந்து 8 இருக்குது. ஸோ நம்ம இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து பண்ணணும் அப்படின்றதால 8 + 6 வந்து 14 அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து நமக்கு வந்து எடுத்துக்கிறதா கணக்கு எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து PQ ஃபீட் ரேட் வந்து 0.1 mm/revolution. ஸோ இந்த ஃபீல்டில் நம்ம இன்புட் டேட்டா கொடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான ரிப்பீட்டட் சைக்கிளில் க்ரூவிங் ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்டானது வந்து G76 த்ரெட் சைக்கிள் ப்ராசஸ். த்ரெட்டிங் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஸோ த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதனுடைய பேராமீட்டர்ஸ் நாமென்க்ளேச்சரை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ G76 அப்படின்றது வந்து த்ரெட் சைக்கிள் ப்ராசஸ். இதுவுமே வந்து ஒரு ரிப்பீட்டட் சைக்கிள் ப்ராசஸ் தான். G கோடில் இருக்கக்கூடியதில் முக்கியமான கோடு வந்து G76. ஒரு த்ரெட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா இந்த த்ரெட்டில் ஒரு த்ரெட்லேருந்து இன்னொரு த்ரெட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து பிச்சு, அதுக்குள்ள ஆங்கிள் வந்து த்ரெட் ஆங்கிள் சொல்லிட்டு பேர். இதில் இந்த அவுட்டர் டு அவுட்டர் இருக்கிறது வந்து மேஜர் டயா, இன்னர் டு இன்னர் அதாவது ஸ்மாலர் டைமென்ஷனில் இருக்கக்கூடிய டயாமீட்டர் வந்து மைனர் டயா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்னர் டயாக்கும் மேஜர் டயாக்கும் மைனர் டயாக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து பிச் டயா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து ரூட் அப்படின்றது வந்து இந்த அவுட்டர்லேருந்து அது எவ்வளோ டெப்த்து போயிருக்கோ அதை வந்து ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இது கிரஸ்ட்டு அண்ட் வந்து இது வந்து த்ரெட் ஆங்கிள். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக்காக நம்ம ஒரு த்ரெட் இருக்குது அப்படின்னாக்கா அது வந்து எம் கோடில் தான் சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுவோம். M20 × 2.5 அப்படின்றோம்னாக்கா M20 அப்படின்றது அதனுடைய மேஜர் டயா ஆஃப் த்ரெட்டு. இந்த த்ரெட் இருக்குனாக்கா இந்த அவுட்டர்லேருந்து இந்த அவுட்டர் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து மேஜர் டயா. ஸோ இதை வந்து M20ன்னு சொல்லிட்டு இந்த 2.5 அப்படின்றது வந்து இதான் வந்து பிச்சு, அதாவது ஒரு த்ரெட்டுக்கும் இன்னொரு த்ரெட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தான் வந்து 2.5. அதாவது M20 டயா இருக்கக்கூடிய ஒரு த்ரெட்டு 2.5 பிச்சில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இதான் வந்து M20 × 2.5. மைனர் டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா வந்து மேஜர் டயா -2 × டெப்த் ஆஃப் த்ரெட். அதாவது மைனர் டயான்றது இந்த டிஸ்டன்ஸ் தான். நமக்கு மேஜர் டயா தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்கா மேஜர் டயாலேருந்து இதனுடைய டெப்த், இங்கே ஒரு டெப்த் இங்கே ஒரு டெப்த் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மேஜர் டயாலேருந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு மைனர் டயா வந்து கிடச்சிரும். ஸோ மைனர் டயா = மேஜர் டயா -2 × டெப்த் ஆஃப் த்ரெட். ஸோ டெப்த் ஆஃப் த்ரெட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா 0.613 × பிச் டிஸ்டன்ஸ். ஸோ பிச் அப்படின்றது வந்து 2.5 அப்படின்றது கொடுத்துட்டாங்க. அதை 0.613 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்கா 1.532 இதான் வந்து அந்த த்ரெட்டினுடைய டெப்த் அப்படின்றது ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை வந்து நம்ம மைனர் டயா கண்டுபிடிக்கிறதுக்கு மைனர் டயா = மேஜர் டயா வந்து 20 அப்படின்றது இதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ -2 × டெப்த் ஆஃப் த்ரெட் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1.532. அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னாக்கா 16.935 அப்படின்ற மைனர் டயாமீட்டர் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் G76 கோடுடைய ஃபார்மேட் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். G76 த்ரெட் சைக்கிள் ப்ராசஸ். ஸோ G76 ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு P போட்டு அடுத்தது வந்து 6 டிஜிட்டில் வந்து 000000, நெக்ஸ்ட் வந்து Q வேல்யூ, அடுத்தது வந்து R வேல்யூ, தென் வந்து செகண்ட் லைனில் G76 XZPQF. ஸோ இதான் வந்து G76ல் இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த P அப்படின்றது வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 0 வந்து நம்பர் ஆஃப் ஃபினிஷிங் போசஸ், அடுத்த 2 வந்து எண்டிங் சாம்பர் ஆங்கிள், அடுத்த 2 0 வந்து ஆங்கிள் ஆஃப் த்ரெட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது. ஸோ இதில் வந்து நெக்ஸ்ட் வந்து Q மேலே கொடுத்துருக்குற Q வந்து டெப்த் ஆஃப் கட் ஈச் பாஸ் இன் ரஃபிங். ஸோ எவ்வளோ டெப்த்து வந்து கட் பண்ணணும் ஒரு பாஸ்க்கும் அப்படின்றது. R அப்படின்றது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸு. எக்ஸ் அப்படின்றது மைனர் டயா. ஸோ இதில் ஃபார்மேட்டில் வந்து எக்ஸ் வேல்யூ மைனர் டயா கேட்டிருக்கிறதால நம்ம அந்த மைனர் டயா ஃபார்முலா வந்து முன்னாடி ஸ்லைடில் நம்ம வந்து கண்டுபிடிச்சி வேல்யூ எடுத்துருக்கிறோம். Z அப்படின்றது வந்து டோட்டல் லென்த் ஆஃப் த்ரெட்டு. P அப்படின்றது வந்து டெப்த் ஆஃப் த்ரெட்டு. Q அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட், Q வந்து 100. இது எல்லாமே வந்து நம்ம வந்து மைக்ரான்ஸில் வந்து கொடுக்கணும்.
ஃபீட் அப்படின்றது வந்து 2.5 அப்படின்ற ஃபீட் ரேட்டில் கொடுக்கணும். ஸோ இது வந்து G76 அப்படின்னு கொடுத்துட்டோம்னாக்கா P02 அப்படின்றது வந்து நம்பர் ஆஃப் ஃபினிஷிங் ப்ரோசஸ். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ஃபினிஷிங் ப்ரோசஸ்னாக்கா 02 அண்ட் எண்டிங் சாம்பர் ஆங்கிள் வந்து தேவையில்லாதனால வந்து 00ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ஆங்கிள் ஆஃப் த்ரெட்டினுடைய ஆங்கிள் பார்த்தோம்ல, ரெண்டு த்ரெட்டுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 60 டிகிரி இருக்கணும். ஸோ அதனால் இது வந்து 16 கொடுத்துருக்காங்க. ஸோ P02 00 60. அடுத்தது வந்து Q வந்து டெப்த் ஆஃப் கட் ஈச் பாஸ் இன் ரஃபிங். ஸோ இது வந்து Q வந்து 100 வேல்யூ. அடுத்தது வந்து ஃபினிஷிங் அலவன்ஸ் வந்து 0.02 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து G76 போட்டு எக்ஸ் மைனர் டயா இது நம்ம கண்டுபிடிச்சோம்ல 16.935 அது. அடுத்தது வந்து Z வந்து டோட்டல் லென்த் ஆஃப் த்ரெட் வந்து எவ்வளோ லென்த் வரைக்கும் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் ஆகணும், அதாவது 50 வரைக்கும். அதனால் இந்த 0லேருந்து 50 வரைக்கும் -50 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க Z. அடுத்தது வந்து P அண்ட் Q வேல்யூ. P அப்படின்றது வந்து டெப்த் ஆஃப் த்ரெட்டு, Q அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு டெப்த் ஆஃப் கட்டு. இது வந்து மைக்ரான்ஸில் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 1.532 கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அது வந்து 1532 அப்படின்ற மைக்ரான்ஸ்லையும், Q அப்படின்றது வந்து 100 மைக்ரான்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபீட் ரேட் வந்து 2.5 அப்படின்ற ஃபீடில் வந்து த்ரெட் ஃபார்மிங் ப்ராசஸ் வந்து கேரி அவுட் ஆகும். ஸோ இதான் G76 த்ரெட் சைக்கிள் ப்ராசஸினுடைய ஃபார்மேட். ஸோ ஒரு த்ரெட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்ம கோடிங் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த பேராமீட்டர்ஸில் நம்ம வேல்யூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டான அவுட்புட் வந்து கிடைக்கும். இன்கேஸ் இதில் ஏதாவது ப்ராப்ளம் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கான ரெக்வயர்ட் அவுட்புட் வந்து கிடைக்காது. ஸோ ஒரு த்ரெட்டிங் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நம்ம த்ரெட்டை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது அதில் இருக்கிற பேராமீட்டர்ஸ் பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் த்ரெட்டிங் ப்ரோக்ராம் வந்து நம்ம கிளியராக வந்து கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து G கோட்ஸில் இருக்கக்கூடிய சம் இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் கோட்ஸ் பார்க்கலாம். G22 G23 ஸ்டோர்ட் டிஸ்டன்ஸ் லிமிட் இஸ் எஃபெக்டிவ், ஸ்டோர்ட் டிஸ்டன்ஸ் லிமிட் இஸ் இன்எஃபெக்டிவ். G77 அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டு சைக்கிள் டேர்னிங். ஸோ டேர்னிங் ப்ராசஸ் நம்ம பண்ணும்போது அது ஒரே இதில் நம்ம வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து ஃபிக்ஸ்டு சைக்கிள் த்ரெட்டிங் கோடு G78. G79 அப்படின்றது வந்து ஃபிக்ஸ்டு சைக்கிள் ஃபேஸிங் கோடு. G96 அப்படின்றது வந்து சக் ரொட்டேஷன் சர்க்கும்ஃபரன்ஸ், அதாவது mm/minute. ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ வந்து அது ரொட்டேட் ஆகணும் அப்படின்றத டினோட் பண்ணுறது தான் அந்த G96 சக் ரொட்டேஷன் சர்க்கும்ஃபரன்ஸ். G97 அப்படின்றது வந்து சக் ரொட்டேஷன் RPM, பர் மினிட்டுக்கு எவ்வளோ ரெவல்யூஷன் ரொட்டேட் ஆகணும் அப்படின்றத கொடுக்குறது இது. நெக்ஸ்ட் வந்து G94 அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் ஃபீட் ரேட் பர் மினிட், அதாவது டூல் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஃபீடு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றத mm/minute, ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு கொடுக்குறது G94. G95 அப்படின்றது வந்து ரெவல்யூஷன் பர் மினிட், ஒரு எவ்வளோ ரெவல்யூஷனுக்கு எவ்வளோ வந்து ஃபீடு வந்து அப்ளை ஆகணும், ஒரு மினிட்டுக்கு எவ்வளோ ரெவல்யூஷன் வந்து ரொட்டேட் ஆகணும் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணுறது தான் வந்து டிஸ்டன்ஸ் ஃபீட் ரேட் பர் ரொட்டேஷன். RPM அப்படின்றது ரெவல்யூஷன் பர் மினிட். RPM பேஸ் பண்ணி நம்மளுடைய ஃபீட் ரேட்டை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் G95 கோட். நெக்ஸ்ட் வந்து G27 மெஷின் ரெஃபரன்ஸ் ரிட்டர்ன் செக். G28 வந்து ஆட்டோமொபைல் ரெஃபரன்ஸ் ரிட்டர்ன். G29 வந்து ரிட்டர்ன் ஃப்ரம் ரெஃபரன்ஸ். ஸோ G33 வந்து த்ரெட் சைக்கிள். G90 அப்படின்றது வந்து அப்சல்யூட் ப்ரோக்ராம். G91 அப்படின்றது வந்து இன்க்ரிமெண்டல் ப்ரோக்ராம். ஸோ அப்சல்யூட் ப்ரோக்ராம் அப்படின்றது வந்து சம் 0லேருந்து வேல்யூ வந்து நம்ம பர்டிகுலர் வேல்யூ வரைக்கும் நம்ம கொடுக்குறது. இன்க்ரிமெண்டல் அப்படின்றது வந்து ஒரு வேல்யூலேருந்து இன்னொரு வேல்யூ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி வேல்யூ நம்ம கொடுக்குறது தான் G90 and 91. நெக்ஸ்ட் வந்து M கோட்ஸ். G கோட் அப்படின்றது வந்து ப்ரோக்ராம் கோட் அப்படின்றத பார்த்தோம். M கோட் அப்படின்றது வந்து மெஷின் கண்ட்ரோல் கோட்ஸ். ஸோ இதில் M கோடில் எது முக்கியமானதுன்னு பார்த்தோம்னாக்கா M00, 01, 02, 03, 04, 05, 07 and 08, 09, 84, 85, 98, 99, 24, 25, M76, 77, 74, 75, 78, 79 and M30. இதான் ப்ரோக்ராம் எண்டிங் கோட். ஸோ M கோடில் இதான் வந்து முக்கியமான கோட்ஸ். ஒன்று பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ M கோட்ஸ் ஃபார் CNC ப்ரோக்ராம் பார்த்தோம்னாக்கா M00 அப்படின்றது வந்து ப்ரோக்ராம் ஸ்டாப். M01 அப்படின்றது வந்து
ஆப்ஷனல் ஸ்டாப். அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு பார்ட் வந்து லோட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஏதாவது வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றப்போ M01 ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை வந்து கரெக்டாக சீட் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு நம்ம இப்போ வந்து மேனுவலாக வந்து இப்போ வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு அந்த மாதிரி டைமில் வந்து M01 அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நம்ம ஏதாவது இப்போ ஒரு ஆப்ரேஷன் வந்து பர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா அது கரெக்டாக பண்ணியிருக்கான்றதை பார்த்ததுக்கப்புறமா அடுத்த லெவலுக்கு நம்ம அதை மூவ் பண்ணணும் அப்படின்றப்போ அந்த இடத்துல வந்து M01 யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த இடத்துல வந்து மெஷின் வந்து ஸ்டாப் ஆகும். அதில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு, அடுத்தது நம்ம ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னாக்கா அடுத்த ஆப்ரேஷன் வந்து கண்டினியூ ஆகும். M02 வந்து ப்ரோக்ராம் எண்டு. M03 வந்து மெயின் ஸ்பிண்டில் ரொட்டேட் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுறது. M04 அப்படின்றது வந்து மெயின் ஸ்பிண்டில் ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸ். M05 அப்படின்றது வந்து மெயின் ஸ்பிண்டில் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான கோடு. M07 M08 அப்படின்றது வந்து கூலண்ட் ஆன் ஆகிறதுக்கு, இது வந்து மெஷினுக்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். ஸோ M09 அப்படின்றது வந்து கூலண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கான கோட். M84 அப்படின்றது வந்து டரட் கிளாக் வைஸ் ரொட்டேஷன். ஸோ டரட் அப்படின்றது நம்ம டூல் ஹோல்டு பண்ணியிருக்கிற செட்டப் தான் வந்து டரட்டு. இது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு M84ம் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஆகிறதுக்கு M85ம் நம்ம வந்து கொடுக்கணும். M98 அப்படின்றது வந்து சப் ப்ரோக்ராம் கால். M99 அப்படின்றது வந்து சப் ப்ரோக்ராம் எண்ட். ஸோ நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது சப் ப்ரோக்ராம் ஏதாவது நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதை கால் பண்ணுறதுக்கு எண்ட் பண்ணுறதுக்கு இந்த 98 99 யூஸ் பண்ணிக்கணும். M30 அப்படின்ற கோடு வந்து எண்ட் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ ஒரு ப்ரோக்ராம் முடிய போகுதுனாக்கா லாஸ்ட்டாக M30 கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த ப்ரோக்ராம் அதோட ஃபினிஷ் ஆகுது அப்படின்னு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எடுத்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து M கோட்ஸில் இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னாக்கா M24 M25. M24 அப்படின்றது வந்து சிப் கன்வேயர் ஆன். ஸோ நமக்கு வந்து மெஷினிங் பண்ண வரக்கூடிய சிப்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டோர் ஆகும், பர்ரு எல்லாமே. ஸோ அதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ்டு, அந்த சிஸ்டம் வந்து ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நம்ம ப்ரோக்ராம்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ வருமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் M24 M25. அதாவது கன்வேயர் எப்போ ஆன் ஆகும் எப்போ ஆஃப் ஆகணுன்றதுக்கு யூஸ் பண்ணுறது. M76 அண்ட் M77 வந்து சாம்பரிங் ஆன் சாம்பரிங் ஆஃப். ஸோ இது வந்து சாம்பரிங் ஆன் பண்ணுறதுக்கு M76ம் M77 வந்து சாம்பரிங் ஆஃப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். M78 79 வந்து டெய்ல் ஸ்டாக் வில் அட்வான்ஸ் அண்ட் ரிட்ராக்ட். ஸோ இதில் வந்து லென்த்தி ஆப்ஜெக்ட் வந்து லோட் பண்ணும்போது டெய்ல் ஸ்டாக்கை யூஸ் பண்ணி அதை நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு 78. அட்வான்ஸ் அப்படின்னாக்கா அது வந்து முன்னாடி வந்து அதை வந்து இடித்து ஹோல்டு பண்ணுறதுக்கு 78ம் 79 அப்படின்றது வந்து அது திரும்ப ரிட்டர்ன் போகிறதுக்கு வந்து 79 அப்படி இது ரிட்ராக்ட் அப்படின்றதுக்கு வந்து 79 வந்து யூஸ் பண்ணுவோம். M74 அண்ட் M75 எடுத்துட்டோம்னாக்கா M74 வந்து எரர் டிடெக்ட் ஆன், M75 வந்து எரர் டிடெக்ட் ஆஃப். ஸோ M74 யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஃபேஸிங் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து டேர்னிங் கிட்ட வருது அப்படின்னாக்கா அந்த எஜ்ஜில் வந்து ஷார்ப் எஜ்ஜு நமக்கு வந்து கிடைக்கும். M75 யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு ரேடியஸ் ஃபார்ம் ஆகி கர்வ்டு எஜ் மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து M74 அண்ட் M75 வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து சிஎன்சியில் யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான G கோட்ஸ் அண்ட் M கோட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு சிஎன்சி ப்ரோக்ராம், ஒரு பேசிக் ஒரு ப்ரோக்ராம் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சிஎன்சி லேத் மிஷினில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிஎன்சி பேசிக்கான ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராடு. ஸோ இதனுடைய சைடு வியூ வந்து இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. இதனுடைய லென்த் வந்து 50 அண்ட் டயாமீட்டர் வந்து 20. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ப்ராடக்டை நம்ம வந்து டயாமீட்டர் வந்து 18க்கு குறைச்சி அதை ஒரு 15 mm வரைக்கும் அதை வந்து மெஷினிங் பண்ணி டர்னிங் பண்ணி நம்ம வந்து அவுட்புட் எடுக்கிறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நமக்கு தேவையானது, ஒரு சிஎன்சி ப்ரோக்ராமுக்கு தேவையானது ப்ரோக்ராம் நம்பர் 001, சீக்வன்ஸ் நம்பர் வந்து N10 20 30 40 அப்படின்னு வரும். G கோட்ஸ் வந்து G00 G01, M கோட்ஸ் வந்து M00 M01. அடுத்தது வந்து XZன்றது வந்து டூல் ட்ராவல் இன் X ஆக்சிஸ் அண்ட் Z ஆக்சிஸ். ஃபங்க்ஷன் கீ கோட்ஸ் வந்து F ஸ்பிண்டில் ஸ்பீட், அதாவது ஃபீடு ஸ்பிண்டில் ஸ்பீடு அதெல்லாம் முக்கியமானது. டூல் நம்பர் வந்து Tல வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இதை வச்சு நம்ம இப்படி இருக்கிற ப்ராடக்டை வந்து இப்படி அவுட்புட் எடுக்கிறதுக்கு, லெஃப்ட் சைடில் இருக்கிற ப்ராடக்டை வந்து ரைட் சைடில் இருக்கிற மாதிரி அவுட்புட் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து பார்க்கலாம். ஸோ சிஎன்சி ப்ரோக்ராம் எழுதணும்னா இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம் நம்பர் 001, அடுத்தது வந்து N10, அதில் வந்து G00 X0
0.0 y 0.0 t00 இப்படி சொன்னோம்னாக்கா அது வந்து ஹோம் பொசிஷனுக்கு வந்துடும். டூல் வந்து ஹோம் பொசிஷனுக்கு வந்துடும். அடுத்து வந்து G97 கோடு. அடுத்து வந்து ஸ்பிண்டில் வந்து S2200, அதாவது ஸ்பிண்டில் வந்து 2200 ரெவல்யூஷன் பர் மினிட்ல வந்து சுற்றும். அடுத்தது M03 M07 கூலண்ட் ஆனுக்கு. இது வந்து டூல் டரட் வந்து T வந்து டூல் பொசிஷன் வந்து மென்ஷன் பண்ணுறது T0101. அடுத்தது வந்து G00 அப்படின்ற கோடு கொடுத்துட்டு N40ல் எக்ஸ் வந்து 22 வரைக்கும் Z வந்து 2ல வந்து நிற்கணும். அதாவது ஹோம் பொசிஷனில் இருக்கிறது வந்து ரேப்பிடாக டரட் வந்து ரேப்பிட் மோஷனில், எக்ஸ் வந்து 22. எக்ஸ் இது வந்து பார்த்தோம்னாக்கா 20 டயாலுக்கு. ஸோ அதனால் 2 mm தள்ளி மேலேயும், இசட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 2 mm வந்து ரைட் சைட்லையும் தள்ளி, அதாவது ஒர்க் பீஸை டச் ஆகாமல் அந்த இடத்துக்கு வந்து ஸ்பீடாக வந்து மூவ் ஆகி வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா G01 அது வந்து X21க்கும் Z வந்து 0க்கும் வந்துடும். ஸோ ஃபீடு வந்து பார்த்தோன்னாக்கா 0.5 ஃபீடில் வந்து இந்த மூவ்மெண்ட் நடக்கும். நெக்ஸ்ட் வந்து G01 போட்டு எக்ஸ் வந்து -1, F வந்து 0.12 ஃபீடில் X -1 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் வந்து G00ல் வந்து X18, Z வந்து 1.0 அந்த ரேஞ்சுக்கு வரும். நெக்ஸ்ட் வந்து G01 போட்டு X -15, F வந்து 0.07 இந்த ரேஞ்சில் பண்ணும்பொழுது அதனுடைய டயாமீட்டர் 18 டயாலேயே 15 mm வரைக்கும் நமக்கு வந்து அது வந்து டர்னிங் பண்ணி நமக்கு அவுட்புட் வந்து எடுக்கும். அதாவது ஃபீடு வந்து 0.07 அப்படின்ற ஃபீடில். நெக்ஸ்ட் வந்து N90 பார்த்தோன்னாக்கா G01 X21 F 0.08. நெக்ஸ்ட் வந்து G00 X50 Z10 M05 M09. M09ல வந்து கூலண்ட் ஆஃப் ஆகிடும். எக்ஸ் வந்து 50க்கு போயிடும், Z வந்து 10க்கு போயிடும். நெக்ஸ்ட் வந்து அதாவது இந்த காம்பனண்ட் பர்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா அதை விட்டு வெளியே வந்து காம்பனண்ட் டச் ஆகாமல் வெளியே போயிடும். லாஸ்ட்டாக வந்து G00 N110ல் G00 X0 Z0, அதாவது ஹோம் பொசிஷன் போகிறதுக்கு கமாண்ட் கொடுத்துட்டு G00 கொடுத்தோம்னாக்கா ரேபிட் மூவ்மெண்ட்டில் போயிடும். லாஸ்ட்டாக வந்து M30 அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னாக்கா ப்ரோக்ராம் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ இதான் வந்து சிம்பிளாக ஒரு ஸ்டெப் டர்னிங் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம். அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ப்ரிசிஷன் அண்ட் அக்யூரசி, ரிப்பீட்டபிலிட்டி. ஸோ சிஎன்சியை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அதனுடைய அக்யூரசி அவுட்புட் வந்து ஹையாக இருக்கும். ரிப்பீட்டபிலிட்டி ஒரே மாதிரியான ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பீட் அண்ட் எஃபிஷியன்சி நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். காஸ்ட் எஃபிஷியன்சி, வெர்சடைலிட்டி, காம்ப்ளெக்ஸ் ஜியோமெட்ரிக்ஸ், டிஃபிகல்ட்டான ஜியோமெட்ரிக் எல்லாமே வந்து நம்ம இதில் பர்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ரெடியூஸ்டு லேபர் காஸ்ட், லேபர் கொடுக்கக்கூடிய காசை விட இதில் கம்மியாக தான் ஆகும். இம்ப்ரூவ்டு சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும். ரெடியூஸ்ட் மெட்டீரியல் வேஸ்ட், மெட்டீரியல் வேஸ்ட்டை நம்ம வந்து குறைக்க முடியும். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறதால முன்னாடியே நம்ம அனலைசிஸ் பண்ணி எல்லாம் பண்ணுறதால அன்வான்ட் மெட்டீரியல் மட்டும்தான் ரிமூவ் ஆகும், மற்றபடி எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் எதுவும் ரிமூவ் ஆகாது. ஃபாஸ்டர் ப்ரொடக்ஷன் சைக்கிள்ஸ், இன்க்ரீஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ப்ரொடக்ஷன் சைக்கிள் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டியுமே இன்க்ரீஸ் ஆகும். இதான் சிஎன்சி லேத் மிஷினில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். ஸோஃபார் நம்ம பேசிக்காக ஒரு பிகினர் சிஎன்சி மிஷினை பற்றியும் அதனுடைய கோடிங் பற்றியும் எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற டீட்டெயில் வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.